தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மேலேயும் தலைவர் மேலேயும் வந்து அவதூறு பரப்பக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்கள் மீது நாங்கள் கடுமையாக கண்டனம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அவதூறு வச்சுட்டாங்க உங்க மேல? ஒருத்தரை அவர் வேலையை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அரசியலுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு, பிரச்சாரத்துக்குலாம் எப்போ வருவாருன்னு கேட்டவர் வந்து பிரச்சாரத்துக்குன்னு கிளம்பி வந்து அங்கே வந்து நாங்கள் கேட்ட இடங்கள்லாம் பர்மிஷன் கொடுக்காம ஒரு முட்டுச்சந்தில் பர்மிஷன் கொடுத்து அங்கே ஒரு அசம்பாவம் நடந்து அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் துக்கத்தில் இருக்க ஒருத்தரை கொலைகாரன் அப்படின்ட்டு போகிற இடத்துலலாம் வந்து உங்கள் தொங்கு சதைகள்லாம் வந்து பேசுவீங்க. அது பேர் என்ன? அது பேர் தான் அவதூறு. மாற்றத்துக்காக இளைஞர்கள் அரசியலில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலங்காலமாக வெறும் வந்து வயசானவங்களுக்கு மட்டும் தான் அரசியல்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மாறி போச்சு. 60களில் இவங்க வந்து மொழிப்போர் நடத்தும் போது எவ்வளோ இளைஞர்கள் கூட இருந்தாங்க திமுக கூட. இன்றைக்கி திமுக கூட எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு இருக்கு. ஸ்டாலின் அவர் 50 வயசில் கூட இளைஞர் தலைவராக இருந்தார். இப்போ அதே மாதிரி அவர் பையன் 50 வயசில் 50 கிட்ட வந்துட்டுருக்கோம், அவருக்கும் வயசு, இளைஞர் தலைவராக இருப்பார். இருக்கிற தப்பு சொல்லலை, ஆனால் இளைஞர்களை எவ்வளோ அரசியல் படுத்தினாங்கன்னு இருக்கு இத்தனை வருஷத்தில். அப்படியாப்பட்ட இளைஞர்கள் உங்கள் மேலே அதிருப்தியில் வேற ஒரு தலைவர் வரும்போது ஒரு டால் லீடரை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு நினப்பில் அந்த டால் லீடர் கட்சியில் சேர்ந்து பயணிக்கிறாங்க. அவங்கள தற்குறின்றது, கெட்ட வார்த்தையில் வசப்படுறது, சும்மா போகிறவங்களை அம்புழுத்து விட்டு இவங்க லேசாக ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க தான்